தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் மதுரை வந்தடைந்த நிலையில் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். சிவரஞ்சனி, மேகமலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழைக்கு காரணமாக மூல வைகை மற்றும் முல்லை பெரியாறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தேனி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய அந்த 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் என்பது தற்போது 69 அடியாக உயர்ந்திருக்கின்றது. இதனால் பாதுகாப்பு கருதி இறுதி மற்றும் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடப்பட்டு உபரி நீர் என்பது ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரத்தின்படி வினாடிக்கு 1000 கன அடி நீர் என்பது திறந்து 7 மதகுகள் மூலம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நீர் வரத்திற்கேற்ப உபரி நீர் வெளியேற்றத்தினால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வைகை கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்போடு இருக்குமாறு நீர்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வைகை ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீர் என்பது மதுரை மாநகரத்தில் வந்தடைந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆற்றின் அருகே குளிக்கவோ துணித்திருக்கவோ கூடாது என காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இரு கரைகளையும் தொட்டபடி நீர் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல அந்த வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் காவல்துறையினர் அறிவித்து வருகிறார்கள். மழையை பொறுத்தவரை மதுரையில் இன்று அதிகாலையிலிருந்து மழை என்பது மிதமான அளவில் பெய்து வருகின்றது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் நிலையம், அண்ணா நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வருகின்றது. இதன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழையிலிருந்து தேங்கி நின்று வாகனங்கள் செல்வதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.